விமானம் வந்து விழுந்து சொருகி இருக்கு. ஒரு பாகம் கூட காணோம். முக்கால்வாசி வந்து உள்ள அந்த சதுர நிலத்தை சொருகிட்டு இருக்கு. ஒரு சில துணிகள் மட்டும் வெளியே சதுரி இருக்குது. வந்து சின்ன விமானமா இருக்கோ பரவாயில்ல, இதே பயணிகள் விமானம் தான் மிகப்பெரிய போற சம்பவமா இருந்திருக்கும். அவரு சுயநிலைமை இல்லாத மாரி வந்தாருண்ணா. அவரு அப்படியே கேர் ஆயிட்டாரு. இந்த விபத்து நடந்த பகுதி அருகாமையில் வந்து பணி செஞ்சுட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஒரு 3:30 மணி போல இருக்கும். அது அரை மணி நேரம் கழிச்சு சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து விமானம் வந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னு. வந்து உப்பளம் இருக்குது, சால் ஃபேக்ட்ரி. இது பக்கத்துலேயே ஒரு 10 மீட்டர் இடைவெளியில் வந்து அந்த விமானம் வந்து விழுந்து சொருகி இருக்கு. ஒரு பாகம் கூட காணோம். முக்கால்வாசி வந்து உள்ள அந்த சதுர நிலத்தை சொருகிட்டு இருக்கு. ஒரு சில துணிகள் மட்டும் வெளியே சதுரி இருக்குது. இதுவரையிலும் வந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்ததே இல்லை. இது ரொம்ப அதிர்ச்சிக்குள்ள ஒரு விஷயமா இருக்குது. இதில் வந்த விமானி வந்து பாராஷூட்டில் தப்பிச்சாருன்னு சொல்கிறாங்க. நம்ம பார்க்கல. இதனால இது வந்து ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் வந்து காவல்துறை வந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி விமானப்படையில வந்து வந்துட்டாங்க. எல்லாம் வந்துட்டு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. எல்லாம் அருகாமையில் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து எல்லாரும் வெளியே அனுப்பிட்டாங்க. பரபரப்பாக எல்லாம் வெளியே வந்து அலோவ் பண்ணல யாரும் பார்க்கறதுக்கு. மீட்பு பணியில் வந்து விமானப்படத்தில் இருக்கிறாங்க. வந்து நானும் சரி இந்த விமானம் தான் நினைச்சேன். ஆனால் இது வந்து ராணுவ விமானம். அதுவும் வந்து சின்ன விமானமாக இருக்கோ பரவாயில்ல, இதே பயணிகள் விமானம் தான் மிகப்பெரிய போற சம்பவமாக இருந்திருக்கும். இதெல்லாம் வந்து இதே நமக்கு அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கிறோம். இதே பயணிகள் விமானம் தான் எந்த அளவுக்கு போயிருக்கின்றது ரொம்ப டேஞ்சரான விஷயமா இருந்திருக்கும். சவுண்ட் ஒன்று வந்துச்சுன்னா ரொம்பனே நான் என்ன பண்ண தெரியும் பார்த்தா ஒரு ஃப்ளைட் ஒன்று புஷ்ஷுன்னு அப்படியே கிராஸ் ஆகிட்டு கீழே போகிற மாதிரி போச்சு. அது பார்க்க சொல்ல சைடில் ஒருத்தர் வந்து பேராஷூட்டில் வந்து பறந்து போயிட்டே இருந்தாரு. அவர் நான் என்ன பண்ணால் அவர் ஃபாலோ பண்ணே போய் வண்டியிலே மடக்கி விட்டு ஆர்ன் வச்சுனே போனோம். நாங்கள் இந்த இடத்துல இறங்கி லேண்ட் பண்ணுங்கன்ட்டு அவர் வந்து ஒரு சேஃபான இடத்துல இறங்கினாரு. நாங்கள் ஒரு இறங்கத்துக்குள்ளே போய் புஷ்ட்டோம் அவங்கள. அவர் அதுக்குள்ளே கேர் ஆகிட்டார், கீழே பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் போலீஸ்லாம் வர வச்சு, ஆம்புலன்ஸ்லாம் வர வச்சு எல்லார்கிட்டையும் சொன்னோம். அப்புறம் ஏர்போர்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து கூட்டிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. அது வந்து ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து ஹெலிகாப்டரு எல்லாம் வந்து அவங்க ஏர்போர்ட்ஸில் வந்து எல்லோரும் வந்து கூட்டிட்டு போனாங்க. அவர் சுயநிலைமை இல்லாத மாரி வந்தாருண்ணா. அவர் அப்படியே கேர் ஆகிட்டாரு. நாங்கள் அப்புறம் தண்ணியும் குடிக்கல. அவரு இதுமாரி ஒரு மாதிரி ஆகிட்டார் அப்படியே அவரு. அப்புறம் அவர் ஃபோன் எடுத்து யாருக்கோ ஃபோன் பண்ண சொன்னோம். ஃபோன் பண்ணி பேசினாப்புலன்னு தெரியல. அவர் ஏதோ பேசினார். வயசு ஒரு 35 அந்த மாரி இருக்கணும். எவ்வளோ நேரமாக அவர் வந்து பேராஷூட்டில் பேராஷூட்டில் ஒரு 10 நிமிஷமாக பறந்துட்டு இருந்தார்.